மத்திய உரத்துறை அமைச்சர் மு.க. அழகிரியை நீக்க வேண்டும் என பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேவையில்லாத காலகட்டத்தில் உரங்களை சந்தைக்கு அனுப்புவதற்கான ஒப்புதலை மத்திய உர நிறுவனங்கள் மத்திய உர அமைச்சகத்திடம் இருந்து பெற்றுள்ளன என்று கூறியுள்ளார். மேலும் இது தடுக்கப்பட வேண்டும் என்று உரத்துறை இணையமைச்சர் ஸ்ரீகாந்த் ஜெனா கூறியும் அதன் மீது அமைச்சர் அழகிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் உர நிறுவனங்களுக்கு சுமார் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு லாபமும் விவசாயிகளுக்கும் அரசுக்கும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் அழகிரி மௌனமாக இருப்பதால் அவரை பிரதமர் அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சர் அழகிரியை நீக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியுள்ளதுடன் உர நிறுவனங்கள் எப்படி லாபம் அடைந்தன என்பது பற்றியும் கூறியிருக்கிறார். 2012இல் டிஏபி உரம் சில்லறை விலையில் டன் ஒன்றிற்கு 25,000 ரூபாய் என உர நிறுவனங்கள் விற்பனை செய்தன என்றும் இதற்கு அரசு ஒரு டன்னிற்கு 14,300 ரூபாய் மானியமாக வழங்கியது என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார். ஆனால் இதே காலகட்டத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட டிஏபி உரத்தின் விலை மெட்ரிக் டன்னிற்கு 31,900 ரூபாய் தான் என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார். போக்குவரத்து விநியோக செலவுகளை கணக்கில் கொண்டாலும் ஒரு டன்னிற்கு 5,000 ரூபாய் வரை உர நிறுவனங்கள் முறைகேடாக லாபம் ஈட்டியுள்ளன என்று ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தை அப்போதைய மத்திய உரத்துறை இணையமைச்சர் ஸ்ரீகாந்த் ஜெனா உரத்துறை அமைச்சர் அழகிரியின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாக செய்திகள் கூறுகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் காம்ப்ளெக்ஸ் உரத்திலும் டன் ஒன்றிற்கு 6,000 ரூபாய் வரை உர நிறுவனங்கள் முறைகேடாக லாபம் அடைந்துள்ளதாகவும் அழகிரிக்கு ஸ்ரீகாந்த் ஜெனா குறிப்பு அனுப்பியதாக ஊடக செய்திகள் தெரிவிப்பதாகவும் தனது அறிக்கையில் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச அளவில் உரங்களின் விலை குறைந்து வரும் நிலையில் 2012 மற்றும் 2013ஆம் ஆண்டிற்கான உர மானியம் குறைக்கப்பட்டுவிடும் என்பதை கருத்தில் கொண்டு தேவையே இல்லாத காலத்தில் உரங்களை பெற மத்திய உர அமைச்சகத்திடமிருந்து உர நிறுவனங்கள் அனுமதி பெற்றுவிட்டதாகவும் ஊடக செய்திகள் கூறுவதாக ஜெயலலிதா கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் அழகிரி நடவடிக்கை எடுக்காததை பார்க்கும்போது மானிய தொகை வழங்கும் கொள்கை ஊழல் புரிவதற்குதானோ என்று மக்கள் மத்தியில் எண்ணம் ஏற்பட்டுள்ளது என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார். உரங்களுக்கு மானியம் வழங்குவதில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்படும் புகார் தொடர்பாக மத்திய உரத்துறை அமைச்சர் மு.க. அழகிரியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். இது பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் பீர் முகமதிடம் கேட்கலாம். பீர், இன்னைக்கு முதல்வர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல எல்லாமே ஊடகத்தின் தரப்புல தான் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல மத்திய அமைச்சர் அழகிரி மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முதல்வர் கடிதத்துல என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க? ராஜு, இதுல முக்கியமா இந்த உர மானியம் என்பது விவசாயிகள் பயன்பெறுவதற்காக மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடியதுதான் உர மானியம். இந்த உர மானியம் என்பது வருடா வருடம் அதிகரித்துக் கொண்டே வந்திருக்கிறது. 10,000 கோடியை தாண்டி இந்த உர மானியம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் உர மானியம் அதிகமாகிக் கொண்டே வந்தாலும் சந்தையில் உரத்தின் விலை அதிகமாகிக் கொண்டே வந்திருக்கிறது. இதனால் இந்த உர மானியம் என்பது விவசாயிகளுக்கு பயன்படவில்லை. அப்போது அந்த உர மானியம் என்பது யாருக்கு பயன்பட்டது என்ற கேள்வி வருகிறது. இந்த உர மானியம் என்பது அந்த உரத்தை விற்ற நிறுவனங்களுக்கு தான் பயன்பட்டு இருக்கிறது. மத்திய உரத்துறையுடைய மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் அழகிரிக்கு இது பற்றி மத்திய ரசாயன மற்றும் உரத்துறையுடைய இணை அமைச்சராக இருந்த ஸ்ரீகாந்த் ஜெனா இதை கவனப்படுத்தி பல்வேறு முறை குறிப்புகளை அனுப்பியிருக்கிறார். உரமானியம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஆனால் வெளிச்சந்தையில் உரத்தின் விலை 2-3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக பாஸ்பேட், பொட்டாஸ் மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரங்களுடைய விலை என்பது 3 மடங்கு வரை அதிகரித்திருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் மானியம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 25,000 என்று சந்தையில் உரத்தை விற்றுக்கொண்டு ஏறக்குறைய 15,000 ரூபாயை மானியமாக பெற்றுக் கொண்டிருக்கின்றன உர நிறுவனங்கள். இதனால் விவசாயிகள் பயனடைவதற்கு பதிலாக உரத்தை விற்ற நிறுவனங்கள் பயனடைந்திருக்கின்றன. இதன் மூலம் இந்த உர நிறுவனங்களுக்கும் மத்திய ரசாயன மற்றும் உர அமைச்சகத்துக்குமே ஒரு கூட்டு சதி நடந்திருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த ஊழல் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது. மத்திய அரசுக்கு இதனால் 1000 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த ஊழலுடைய அடிப்படையான குற்றச்சாட்டாக அமைந்திருக்கிறது. ராஜி, தகவல்
கொடுத்ததுக்கு நன்றி பீர். ஆனா தொடர்புல காத்திருங்க. நமது செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். இது தொடர்பாக ஊடகங்கள்ல வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானவை என்று உரத்துறை அமைச்சகம் விளக்கம் கொடுத்திருக்கு. இது சம்பந்தமா கணபதி கிட்ட கேட்கலாம். கணபதி, இப்ப உரத்துறையில நடந்திருக்கிறதா கூறப்படும் இந்த முறைகேடுக்கு அது இல்லாம முதல்வர் இப்படி அவரை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்ற ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இதுக்கு அங்க யாரும் விளக்கம் கொடுத்திருக்காங்களா அமைச்சக தரப்பிலிருந்து? அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பேர் இன்னைக்கு இப்ப முதல்வர் எழுதியிருக்கிற இந்த அறிக்கையில என்னன்னா, இது இந்த மாதிரி ஊடகங்கள்ல வெளியான செய்தி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கொள்கையின் அடிப்படையில இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு, உர விலை ஏற்றத்தாழ்வோடு காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஊழலா அவங்க சித்தரிச்சிருக்காங்க? ராஜு, இதுல முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த உர மானியம் என்பது அந்த விவசாயிகள் பயனடைவதற்காக மத்திய ரசாயனம் மற்றும் உர அமைச்சகத்தால் வழங்கப்படக்கூடியது. அந்த உர மானியம் என்பது ஆண்டுக்காண்டு அதிகமான அளவுக்கு அந்த உர மானியத்தை இந்த அமைச்சகம் வழங்கி இருக்கிறது. ஆனால் இந்த உர மானியம் என்பது விவசாயிகளுக்கு பயனளித்திருக்கிறதா அப்படி என்று பார்த்தால் அப்படி இல்லை. வெளிச்சந்தையில் உரத்துடைய விலை, பாஸ்பேட் உரம், பொட்டாஷ் உரம், காம்ப்ளெக்ஸ் உரம், இந்த உரங்களுடைய விலை என்பது 50 கிலோ எடையுள்ள இந்த உரங்களை அவர்கள் வாங்குவார்கள். டிஏபி உரத்துடைய விலை என்பது 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. அதே போல பொட்டாஸ் உரத்துடைய விலையும் 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது கடந்த 2 ஆண்டுகளில். அதே போல காம்ப்ளெக்ஸ் உரத்துடைய விலையும் 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த உர மானியம் என்பது யாருக்கு பயன்பட்டது? இதுதான் அந்த புலனாய்வுடைய அடிப்படையான விஷயம். அந்த ஹெட்லைன்ஸ் என்கிற அந்த புலனாய்வு அதில் இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறை ஆசிரியரான ஆஷிஷ் கேத்தன் இந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஒரு பக்கம் உரமானியம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அந்த அதிகமான தொகையை அவர்கள் உரமானியம் என்ற பெயரில் கணக்கு காண்பித்திருக்கிறார்கள். ஆனால் விவசாயிகளுக்கு அது பயன்படவில்லை. அப்போது யாருக்கு பயன்பட்டது என்கிற ஒரு அடிப்படை கேள்வியை கேட்கும் போது அந்த உரத்தை விற்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அது பயன்பட்டிருக்கிறது என்கிற பதில் வருகிறது. அப்போது அந்த உரத்தை விற்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் இந்த அமைச்சகத்தில் உள்ள அதிகாரிகள் அல்லது அமைச்சர் அளவில் ஏதேனும் கூட்டு சதி இருந்ததா என்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புகிறார்கள். அந்த அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் வரைக்கும் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மத்திய அமைச்சர் அழகிரி பதவியிலிருந்து விலக வேண்டும், பிரதமர் அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும், இது தொடர்பாக மத்திய புலனாய்வுத்துறையான சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை ஜெயலலிதா முன்வைத்திருக்கிறார். தொடர்புல காத்திருங்க பீர். கணபதி இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கணபதி, இப்ப இந்த மாதிரி புகார் அளிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம தமிழக முதலமைச்சர் கடுமையான ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்காங்க. இதுல அவர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அமைச்சகம் தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது மத்திய அரசு தரப்புல 2 அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றன. ஒன்று ரசாயனத்துறை கொடுத்திருக்கும் அறிக்கை, இன்னொன்று ரசாயனத்துறையிலே இணை அமைச்சராக இருக்கும் ஸ்ரீகாந்த் ஜெயனா கொடுத்திருக்கும் அறிக்கை. 2 அறிக்கைகளுமே குறிப்பாக சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், மத்திய அரசு அதாவது புதிய நியூட்ரியன் பேஸ் சப்சிடி என்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தது 2010. அதிலே வருடம் எப்படி மானியம் கொடுக்க வேண்டும், எவ்வளவு மானியம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதிலே மானியம் வருடத்துக்கு எவ்வளவு என்றுதான் அரசு நிர்ணயிக்கிறதே தவிர உரங்களின் விலை என்ன என்பதை அரசு நிர்ணயிப்பதில்லை. ஒருவேளை சந்தையிலே பல்வித காரணங்களால் விலை அதிகமானால் மானியத்தை அதிகரிக்கும், விலை குறைந்தால் மானியத்தை குறைப்பதற்காக வழி வைத்திருக்கிறார்களே தவிர உரங்களின் விலை என்ன என்று அரசு நிர்ணயிப்பதில்லை. இரண்டாவதாக இவர்கள் சொல்வது என்னவென்றால், மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசுக்கு, அதாவது உரத்துறைக்கு வேலை என்னவென்றால், உரங்கள் விவசாயிகளுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்திலே சரியான விலையிலே கிடைக்க வேண்டும். மூன்றாவதாக அவர்கள் சொல்லியிருப்பது என்னவென்றால், உரத்துறை சரியாக செயல்பட வேண்டும். அதாவது உரங்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் தொடர்ந்து ஆரோக்கியமான முறையில் செயல்பட்டு உரங்களை தயாரித்து கொடுத்து கொண்டு போய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்தியாவிலே உர பற்றாக்குறை இருக்கிறது, இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு இந்தியாவில் உற்பத்தி ஆகிறதோ அதற்கு போக மீத தேவையை இறக்குமதி மூலமாக பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த விஷயத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அவ்வப்போது பல்விதமான பரிசீலனைகள் நடக்கின்றன. விலை சரியாக இருக்கிறதா, மானியம் சரியான வகையில் போய் சேர்கிறதா என்பதெல்லாம். அந்த மாதிரி நடந்ததெல்லாம் சரியாகத்தான் இதுவரை இருக்கிறது என்றுதான் துறையிலே தகவல் கிடைத்திருக்கிறது. யாரும் கொள்ளை லாபம் அடித்ததாக தகவல் இல்லை. உரத்துறை சேர்ந்த நிறுவனங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை வேண்டுமானால் யார் வேண்டுமானாலும் பரிசீலனை செய்து பார்க்கலாம்.
வெளிப்படையாக இதில் எந்த விதமான குற்றமும் இல்லை என்பது தெரிய வந்துவிடும். மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 2 அறிக்கைகள் வந்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால், ஒன்று உரத்துறை, அதாவது அமைச்சர் அழகிரி மீது வந்திருக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு அவருடைய துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இரண்டாவதாக, இந்த மாதிரியான முறைகேடுகள் நடப்பதாக ஸ்ரீகாந்த் ஜேனா அழகிரியின் கவனத்துக்கு கொண்டு வந்ததாகவும், ஆனால் அழகிரி எதுவும் விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லப்படுவதால் ஸ்ரீகாந்த் ஜேனாவே இன்னொரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதிலே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி விவாதிக்கப்படுவது உண்மை, ஆனால் அப்படி விவாதிக்கப்பட்ட விஷயங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொல்வதை தவிர அவ்வப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இதில் பெரிய சிக்கல் என்னவென்றால், உரங்களுக்கான மானியத்தை உரம் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு நேரடியாக கொடுக்கிறது மத்திய அரசு, விவசாயிகளுக்கு கொடுப்பதில்லை. எப்போது விவசாயிகளுக்கு நேரடியாக மானியத்தை கொடுக்கிறதோ அப்போது இந்த மாதிரியான முறைகேடுகள் எல்லாம் தடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ராஜி, கணபதி, இப்ப முதலமைச்சர் கோரி இருக்கிற மாதிரி இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதுவரை அந்த மாதிரியாக எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை. இப்போது வந்திருக்கும் அறிக்கைகளை பார்த்தோம் என்றால், ஒன்று உரத்துறையிலே இணையமைச்சராக அழகிரியிடம் ஜூனியராக வேலை செய்யும் ஸ்ரீகாந்த் ஜேனா கொடுத்திருக்கும் அறிக்கை, இன்னொன்று அழகிரி எந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கிறாரோ அதே துறையை கொடுத்திருக்கும் அறிக்கை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் மூலமாக ஆடிட் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஏதேனும் முறைகேடுகள் தெரிய வந்தாலோ அல்லது வேறு முறைகளிலே, அதாவது வேறு ஆதாரங்கள் ஏதேனும் வெளிவந்தாலோ, சிபிஐ அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுப்பதற்காக தேவையான ஆதாரங்கள் வெளிவந்தாலோ அந்த மாதிரி எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை அந்த மாதிரி எந்த விதமான விசாரணைக்கும் உத்தரவிடவில்லை. ஆனால் மத்திய அமைச்சகத்திலே மற்ற துறைகள், அதாவது நிதி அமைச்சகம் மற்றும் விவசாயத்துறை போன்றவர்கள் உரங்கள் சரியாக கிடைக்கிறதா, விவசாயிகளுக்கு சரியான விலைகளை கிடைக்கிறதா, மானியம் சரியான முறையிலே பயன்படுத்தப்படுகிறதா என்பதை பார்க்கிறார்கள். அதாவது விவசாயத்துறை உரங்கள் சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும், சரியான விலையிலே கிடைக்க வேண்டும் என்பதை பார்க்கிறது. நிதி அமைச்சகம் உரங்களுக்கான மானியம் விவசாயிகளை சரியாக போய் சேர வேண்டும், வேறு யாரிடமும் போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதை கவனிக்கிறது. அவர்கள் இதுவரையில் எந்த விதமான புகாரையும் கொடுத்ததாக தெரியவில்லை. ஆகவே எந்த விதமான விசாரணையும் நடைபெறவில்லை. ஒருவேளை சிஏஜி ஆடிட் போன்ற விஷயங்கள் மூலமாக ஏதேனும் ஆதாரங்கள் வெளிவந்தால் அப்போது விசாரணை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராஜி, கணபதி, இப்ப சமீபத்துல இந்த உர விலையை கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஜிஓஎம் ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதுல அழகிரி அதுல ஒரு ஜிஓஎம்ல அந்த கூட்டத்தில் வகிக்கிறாரு. இப்ப இந்த நிலையில எதிர்கட்சிகளோட நிலைப்பாடு, இந்த 1000 கோடி ரூபாய் இது ஊழலா பார்க்கப்படுற நேரத்துல, கூறப்படுற நேரத்துல இதை எப்படி பாக்குறாங்க எதிர்கட்சிகள்? நிச்சயமாக, அதாவது மானியங்களுக்கான அமைச்சர்கள் குழுவின் தலைவராக இருப்பவர் சரத்பவார். இந்த குழுவிலே அழகிரியை தவிர மத்திய நிதி அமைச்சர் சிதம்பரமும் இருக்கிறார். முக்கியமாக மத்திய அரசு கவனித்து வரும் விஷயம் என்னவென்றால், நீங்கள் சமீபத்தில் கூட கவனித்திருப்பீர்கள், பெட்ரோலிய பொருட்களின் விலையை உயர்த்தினார்கள். அதாவது டீசல் விலையை உயர்த்தியிருக்கிறார்கள். டீசல் விலையை பெட்ரோல் நிறுவனங்களே முடிவு செய்யட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டது. அதற்கு முன்பாக இந்த சமீபத்தில் ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் மத்திய அரசு தன்னுடைய மானியங்களை குறைக்க வேண்டும் என்பதற்காக எடுத்து வருகிறது. உரம் விவகாரத்திலும் மத்திய அரசு தொடர்ந்து கவனித்து வரும் விஷயம் என்னவென்றால், மானியங்கள் அதிகமாகிக் கொண்டே போகின்றன, மானியத்தை குறைக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மானியங்கள் எல்லாம் நேரடியாக யாருக்காக மானியம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடம் போய் சேர வேண்டும் என்பதற்காக, அதற்காகத்தான் இப்போது டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்பர் என்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது ஒவ்வொரு துறையிலும் கொண்டு வரப்படும் போது, அதாவது இப்போ விவசாயிகளுக்கு உரத்தின் மானியம் நேரடியாக விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டும். அது ஏன் உரத்தை தயாரிக்கும் நிறுவனங்கள் மூலமாகவோ அல்லது உரத்தை இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் மூலமாகவோ கொடுக்கப்பட வேண்டும், நேரடியாகவே கொடுக்கலாம் என்று அப்படி ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த அமைச்சர்கள் குழு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்திலே ரூபாயின் மதிப்பு ஏற்ற இறக்கம் இருப்பதன் காரணமாக இறக்குமதி விலையும் சில நேரத்தில் அதிகமாக இருக்கிறது, சில நேரத்தில் குறைவாக இருக்கிறது. இந்த விஷயத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒருவேளை ஏதேனும் மாற்றங்கள் தேவைப்பட்டால் அவர்கள் செய்வார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் சொல்வது என்னவென்றால், விவசாயிகள் ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். இந்த சமயத்திலே உரம் விலை அதிகமாக இருந்தால் அது மேலும் பாதிப்பை கொடுக்கும். ஆகவே விவசாயிகளுக்கு உரத்தின் மானியம் சரியாக போய் சேர வேண்டும். இது பற்றி மத்திய அரசு விசாரணைகள் எல்லாம் நடத்த வேண்டும், எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஒருவேளை ஆதாரங்கள் வெளிவந்தால் அவர்கள் போராட்டங்களிலே ஈடுபடக்கூடும், நாடாளுமன்றத்திலும் இந்த விஷயத்தை எழுப்பக்கூடும். ராஜி.